இங்க குக்கு எலுமிச்சப்பழம் வித்த காசுல வீட்டுக்கும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து தரா. அவங்க அம்மா அவங்க அப்பாவை பாத்துக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு நாள் காசு பத்தாம அரிசி கூட வாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அப்ப பெரியம்மா கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன், அதுக்காக அரிசி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவனும் ஒத்துக்கிட்டு சின்ன சின்ன வேலைலாம் செய்ய விடுறாங்க. ஆனா இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு படிக்க வேண்டிய பொண்ணை இப்படி வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. அதை பார்த்த இந்த பொண்ணுமே ஓடி போய் வேற இடத்துல உட்காந்து அழுகுறா. ஆனா அடுத்த நாளே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவும் சீரியஸ் ஆகி கண்டிப்பா டவுனுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் விற்கவே கூடாதுன்னு சொன்ன கம்மலை கொண்டு போய் வித்துட்டு அதுல வர காசுல அந்த ஊர்லயே ஒரு பெரியவர் தள்ளிட்டு போற வண்டி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேருமே சிட்டில இருக்க டாக்டரை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அவரை செக் பண்ணிட்டு நல்ல வேலை இப்பயாச்சும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அடுத்த நாள் இவருக்கு உடம்பு நல்லாயிடுது. பட் வேலைக்கு போக முடியாதனால இந்த பொண்ணு அவங்க பெரியப்பா வீட்டுல போய் சாப்பாடு கேட்கறா. ஆனா அவங்க பெரியம்மா ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. அதை பார்த்து இவர் அவங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிடறாரு. வேலைக்கு போலான்னு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து அந்த வைத்தியர் இவரை பார்த்துட்டு உன்னை உடம்பு சரியில்லாத போது உன் பொண்ணு எவ்வளவு வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தனா தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் வேலைக்கு போயிட்டு காசு வாங்கி மார்க்கெட்ல போயிட்டு எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு பொண்ணுக்கு பிடிச்ச ஜிலேபியோ பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் டவுன்ல போயிட்டு தேங்காய் வைக்கலான்னு தேங்காய்லாம் உரிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து இந்த பொண்ணு நானும் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. ஆனா இவர் அதெல்லாம் முடியாதுன்னு திட்டி விட்டுறாரு. இந்த பொண்ணுமே கோவத்துல அங்க இருந்து ஓடி வந்து ஒரு மாமரத்துக்கு கீழே நிக்கிறா. அப்பன்னு பார்த்து சம மழை பெய்யுது. லைட் ஆகி வீட்டுக்கு வரலன்னு இந்த பொண்ணை தேடி அவங்க அப்பாவும் வந்து இங்க கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு செம்மையா ஜுரம் அடிக்குது. வைத்தியரும் வந்து மாத்திரையை கொடுக்குறாரு. நாளைக்கு சிட்டி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதே டைம்ல இவங்க அப்பாவும் தேங்காய் வைக்கிறதுக்காக சிட்டிக்கு போறேன், நாளைக்கு வரும்போது உனக்கு பரோட்டாவும் ஜிலேபிலாம் வாங்கிட்டு வந்து தர, கவலைப்படான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு திரும்பவும் சம மழை பெய்யுது. அதனால இந்த பொண்ணுக்கு ஜுரம் அதிகமாயிடுது. இவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுல இருக்க பெரியம்மா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கேட்டு பாக்குறாங்க. பட் யாருமே ஹெல்ப் பண்ண வராம இவங்களும் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா தேங்காய்லாம் வித்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஜிலேபி பரோட்டாலாம் வாங்கிட்டு வராரு. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த பொண்ணு புதைச்ச இடத்துல இருந்து அவங்க அம்மா எழுந்து கூட வரமாட்டாங்க. இப்ப நான் எழுந்து வந்துட்டேன், என் பொண்ணை யாரு பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை கேட்ட குக்குவோட அப்பா மனசு உடைஞ்சு அங்கேயே உட்காந்துடுறாரு.